சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல. அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கிர பகவான். ஜோதிடத்தில் இவரை போககாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி. நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி. இதில் மற்ற கிரகங்களை விட சுக்கிர பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு. ஏன்னா இவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, அன்பு, ஆடம்பரம், இது மூணும் தான் மெயின். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, 4 பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்துல தானாவே வந்துடும். சினிமா, பாட்டு, டான்ஸ்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் உயிர் நாடி. அவர் பெயர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். ஓவர் நைட்ல ஸ்டார் ஆகுறாங்கன்னா அங்க சுக்கிரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா சொல்லணும்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசுக்கு சுக்கிரன் தான் பொறுப்பு. ஆனா இது உழைச்சு வர்ற காசு இல்ல, லக் மூலமா வர்றது. திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது, விலை உயர்ந்த கார் வாங்குறது, பெரிய பங்களா கட்டுறது, இதெல்லாம் சுக்கிரனோட வேலை. அப்புறம் காதல், கல்யாணம்னு வந்துட்டா சுக்கிரனை மீறி எதுவுமே நடக்காது. எனக்கு ஏன் இன்னும் அமையல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும். அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, மனைவி, இவங்க எல்லாரும் சுக்கிரனோட அம்சம்தான். ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமா இருந்தாலே அங்க சுக்கிரன் பலமா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிர பெயர்ச்சி காலத்துல பெண்களுக்கு நகை நட்டு வாங்குற யோகம் அதிகமா இருக்கும். சாப்பாடு விஷயத்துல கூட சுக்கிரன் கைவரிசை பாட்டுவாரு. நல்ல ருசியான சாப்பாடு, கண்ட கண்ட ஹோட்டல்ல போய் வெரைட்டியா சாப்பிடுறது, இதெல்லாம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாதான் நடக்கும். இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சம். சில கிரகங்கள் பெயர்ச்சியாகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம். ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. அவர் ஒரு சுப கிரகம். கெடுதல் செஞ்சா கூட அதுல ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்வார். அதனால சுக்கிர பெயர்ச்சியை எல்லாரும் ஆசையா வரவேற்பாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ற சென்ட்டு, கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்கிரன் அருள் வேணும். அவர் பெயர்ச்சியாகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விட்டுடுவார். வியாபாரம் பண்றவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். குறிப்பா ஜவுளி கடை, நகை கடை, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லா கட்ட போற நேரம் இதுதான்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ் தானா தேடி வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும். கையில காசு நிக்காது, தேவையில்லாத ஆசைகள் வரும். அதனால பெயர்ச்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும். ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும், இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும். ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான். இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது? நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. வாங்க, உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். குறிக்கோளை நோக்கி அம்பு மாதிரி பாயிற சுறுசுறுப்பான ஆளுங்க நீங்க. இப்போ பிப்ரவரி 6, 2026 நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன். வாங்க பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிநாதன் குரு பகவான். இப்போ அசுர குருவான சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறாரு. இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தானத்துல இருந்து பணத்தை கொடுத்தவர் இப்போ உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்கு கூட்ட போறாரு. முதல் விஷயம், உங்க உடம்புல ஒரு தனி சுறுசுறுப்பு குடிகொள்ளும். இத்தனை நாளா அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட வேலைகளை எல்லாம் இப்போ சும்மா தூசி தட்டி முடிப்பீங்க. உங்க வேகத்தை பார்த்து மத்தவங்க மிரண்டு போற அளவுக்கு செயல்படுவீங்க. உங்க பேச்சு திறமை இப்ப வேற லெவல்ல இருக்கும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்கள கவரும். மார்க்கெட்டிங், சேல்ஸ், மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். வாயாலேயே வடை சுடாம காரியத்தையும் சாதிச்சு காட்டுவீங்க. இளைய சகோதர சகோதரிகள், அதாவது தம்பி தங்கச்சிகள் வழியில உங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல கல்யாணமாகிறதோ நடக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அவங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்போ மறைஞ்சிடும். அடிக்கடி பயணம் செய்யற வாய்ப்பு வரும். அதுவும் ஜாலியான பயணங்களா இருக்கும்.
வீக்கெண்ட் ஆனா போதும் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. சின்ன சின்ன ஆன்மீக சுற்றுலாக்களும் போயிட்டு வருவீங்க. தொழில் பண்றவங்களுக்கு, குறிப்பா கம்யூனிகேஷன், டிராவல்ஸ், ஏஜென்சி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். புதுசா அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். வெளியூர்ல இருந்து நல்ல ஆர்டர்கள் வரும். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது சரியான நேரம். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்க திறமையை வெளிப்படுத்த நல்ல மேடை அமையும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் வாய்ப்பு, அதாவது வெளிநாடு போற வாய்ப்பு தேடி வரும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள்னு மீடியாவில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க இப்போ ரொம்ப பிரபலமாவீங்க. உங்க படைப்புகளுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். சமூக வலைதளங்கள்ல உங்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை கூடும். காதல் விஷயத்துல இது ஒரு தைரியமான காலம். இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காதலை இப்போ துணிஞ்சு சொல்வீங்க. உங்க காதலுக்கு தூது போறதுக்கு நண்பர்கள் உதவுவாங்க. காதல் கைகூடுற நேரம் இது. புதிதாக எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் மொபைல் ஃபோன், லேப்டாப், கேமரான்னு கேட்ஜெட்ஸ் வாங்குவீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுவாங்க. இத்தனை நாளா முகம் கொடுத்து பேசாதவங்க கூட இப்போ வலிய வந்து பேசுவாங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயர்றத நீங்களே உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இல்லனா தொண்டை சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஐஸ் வாட்டர் குடிக்கிறத தவிர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். இசை, நடனம், ஓவியம்னு கலைத்துறையில ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்க திறமைய வளர்த்துக்க புதுசா கிளாஸ்ல சேருவீங்க. மேடை ஏறி பரிசுகள் வாங்குற யோகம் இருக்கு. பெண்களுக்கு இது ஒரு உற்சாகமான நேரம். வேலைக்கு போற பெண்கள் ஆபீஸ்ல நல்ல பேர் எடுப்பீங்க. உங்க ஐடியாவுக்கு மதிப்பு இருக்கும். வீட்ல கணவர் உங்க பேச்சை கேட்டு நடப்பாரு. பணவரவு நல்லா இருக்கும். ஆனா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதால செலவும் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். குறிப்பா ஆடம்பர செலவுகள், பயண செலவுகள் கூடும். கையில காசு வந்தா உடனே செலவாகிடும். அதனால வரவு வரும்போதே கொஞ்சம் சேமிக்க பாருங்க. மாணவர்கள் படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இது நல்ல முன்னேற்றமான காலம். விளையாட்டு போட்டிகளில் ஜெயிச்சு பதக்கம் வாங்குவீங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். புதுசா கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான லோன் கிடைக்கும். ஆனா தகுதிக்கு மீறி கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. திருமண முயற்சிகள் கைகூடும். வரன் பார்க்கிற படலம் தீவிரமா நடக்கும். தூரத்து சொந்தத்திலிருந்து நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுது. நண்பர்கள் வட்டம் விரியும். புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமா சில ஆதாயங்களும் கிடைக்கும். ஆனா நண்பர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறத மட்டும் தவிர்த்துருங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். ஆனா அதுவும் ஒரு ஜாலியான வழிபாடாதான் இருக்கும். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதுன்னு பிளான் பண்ணுவீங்க. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்க தைரியத்தை பார்த்து அவங்களே வழிவிட்டு ஒதுங்கிடுவாங்க. நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு தடைகள் வந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு முன்னேறுவீங்க. இடம் மாற்றம், வீடு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். வாடகை வீட்டில இருந்து வசதியான வேற வீட்டுக்கு மாறுவீங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான பிளான் அப்ரூவல் வாங்குற வேலையை ஆரம்பிக்கலாம். மனசுல ஒரு விதமான சந்தோஷம், அமைதி நிலவும். தேவையில்லாத கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் விலகிடும். என்னால முடியுங்கிற நம்பிக்கை உங்க கண்ணில் தெரியும். தனுசு ராசிக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 3ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு வகையில விபரீத ராஜயோகம்தான். போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். லாபம் பல வழிகள்ல வரும். இந்த நல்ல நேரத்தை இன்னும் சிறப்பாக்க சில பரிகாரங்களை சொல்றேன். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதே போல 3ஆம் இடத்து சுக்கிரன்கிறதால சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வெற்றிலை மாலை சாத்தி கும்பிட்டா உங்க தைரியம் கூடும். காரிய தடைகள் நீங்கும். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வாங்கி கொடுங்க. இது புதன் மற்றும் சுக்கிரன் 2 பேரோட அருளையும் பெற்றுத்தரும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது எப்பவுமே நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்களிடம் மரியாதையா நடந்துக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கிற அம்மா, மனைவி, சகோதரிக்கு சின்னதா ஒரு பரிசாவது வாங்கி கொடுங்க. அவங்க முகத்துல வர்ற சிரிப்பு உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்த போகுது. சோம்பலை முறிச்சிட்டு களத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.